மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. வெளியூர்காரரை வேட்பாளராக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளூர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள். விவரங்களை செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மதுரையில கூடிய இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நேற்று மாலை தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் யாருன்னு அறிவித்தாங்க. அது காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே காஞ்சிபுரத்துல இருந்த முன்னாள் எம்பி விஸ்வநாதனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மேலூர் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கடந்த முறையும் காங்கிரஸ் தான் ஒதுக்கப்பட்டது. திமுக கூட்டணியில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில கடந்த முறை காங்கிரஸ் தோற்று நிலையில திரும்ப இப்போ யார் வேட்பாளர் அப்படிங்கிறது உள்ளூர் நிர்வாகிகளுக்குள்ள மாணிக்கம் சாகூர் தரப்புல இருந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுபோக மேலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளூர் நிர்வாகிகளும் அதுக்கு வாய்ப்பு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில விஸ்வநாதனுக்காக ஒதுக்கப்பட்டது. விஸ்வநாதனுக்காக இப்போ என்ன நடந்தா, நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடந்த பிரச்சார கூட்டத்துக்கு கூட இவர் வந்திருந்தாரு விஸ்வநாதன். அதுக்கு பின்பாக அவரை உள்ளூர் நபர் என்று முதலமைச்சர் கூட குறிப்பிட்டு அவரை பிரச்சாரம் செஞ்ச நிலையில இன்னைக்கு காலைல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை அழைத்து சந்திக்கிறதுக்காக விஸ்வநாதன் போனப்போ அங்கிருந்த மகாத்மா நாயந்தன் ஒருத்தர் அவருடைய காங்கிரஸ் நிர்வாகிகள் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மேலூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளூர் நிர்வாகிகள் வெளியூர் நபருக்கு வாய்ப்பு கொடுத்த தவறு, உள்ளூர்ல இவ்வளவு பேர் தொடர்ச்சியா வாய்ப்பு கேட்டு அவருக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சுயேட்சையாக நாங்களும் வேட்புமனு தாக்கல் செய்வோம் அப்படின்னு காங்கிரஸ் வேட்பாளர் தாக்கல் செய்வோம் அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவிச்சு அங்க அவரோட கடுமையான வாக்குவாதம் ஈடுபட்டாங்க. இப்போ இன்னும் சற்று நேரத்துல காங்கிரஸ் தலைமை பேசி இதுக்கு ஒரு முடிவு எட்டப்படுவதாக வேட்பாளர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.